உக்ரைனின் தலைநகர் கிவ், கார்கிவ் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா விடியற்காலையில் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த கோர தாக்குதலில் 53க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் சுமார் 1,40,000 வீடுகளுக்கான மின்சார விநியோகமும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட கிவ், பெச்சஸ், லாவ்ரா, மடாலா வளாகத்தில் உள்ள 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க டோர்மிஷன் கதீட்ரல் தேவாலயத்தின் கூரை மீது ரஷ்யாவின் காமிகாசி ட்ரோன் ஒன்று நேரடியாக மோதி வெடித்ததில் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதற்குள் அங்கிருந்த விலை மதிப்பற்ற மத வழிபாட்டு சின்னங்களையும் புனித ஓவியங்களையும் துறவிகளையும் மனித சங்கிலி அமைத்து பத்திரமாக மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். மேலும் அங்குள்ள புகழ்பெற்ற தேசிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் ஆடை காப்பகமும் இந்த தாக்குதலில் சிதைக்கப்பட்டு சுமார் 1,00,000 வரலாற்று ஆடைகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. இந்த கொடூரமான தாக்குதலை மனித நேயத்திற்கும் வரலாற்றிற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எதிரான குற்றம் என்று உக்ரைனின் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தின் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய இரட்டை தாக்குதலில் முதல் தாக்குதலின் பின் தீயை அணைக்க முயன்ற 5 உக்ரைனிய மீட்பு படை வீரர்கள் இரண்டாவது ட்ரோன் வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி, ரஷ்யாவின் இந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு G7 நாடுகள் தீர்க்கமான மற்றும் கடுமையான பதிலை அளிக்க வேண்டும் என்றும் உக்ரைனின் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு திறனை வலுப்படுத்த கூடுதல் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் சர்வதேச சமூகத்திற்கு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.